கடந்த 10 நாட்களில் கணிசமாக தங்கம் விலை இறங்கினாலும் கூட மீண்டும் ஏற ஆரம்பித்து விட்டது. இதனால் மக்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். இதற்கிடையே தங்கம் விலை வரும் காலத்தில் எப்படி இருக்கும், இனி தங்கம் விலையின் மூவ்மெண்ட்களை முடிவு செய்ய போவது யார் என்பது குறித்த தகவல்களை பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் பகிர்ந்துள்ளார். கடந்த 10 நாட்களில் தங்கம் விலை 5 நாட்கள் குறைந்துள்ளது, 3 நாட்கள் அதிகரித்துள்ளது, 2 நாட்கள் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே நேரம் ஜூலை 4ஆம் தேதி தங்கம் விலை 1 கிராம் 9,050 ரூபாயாக இருந்தது. தங்கம் விலை பெரிய ஏற்ற இறக்கம் இல்லாமலேயே இருந்து கொண்டுள்ளது. இதனால் நீண்டகால நோக்கத்தில் தங்கத்தை வாங்கலாமா என்பது கேள்விதான். இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுநரான ஆனந்த் சீனிவாசன் இதற்கான பதிலை கொடுத்திருக்கிறார். தங்கம் விலை வரும் காலத்தில் எப்படி இருக்க வாய்ப்பிருக்கிறது, இதில் ட்ரம்ப் செய்யும் காரியம் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்கப் போகிறது என்பதை அவர் விளக்கியுள்ளார். அது பற்றி பார்க்கலாம். அமெரிக்காவில் தி பிக் பியூட்டிஃபுல் பில் என்பது நிறைவேறியிருக்கிறது. நீண்டகால நோக்கத்தில் இது அமெரிக்க பொருளாதாரத்தை பாதிக்கவே செய்யும். அமெரிக்காவில் பற்றாக்குறை அதிகரிக்கும். பற்றாக்குறை அதிகரிக்க அதிகரிக்க டாலர் மதிப்பு சரியும். அப்படி டாலர் மதிப்பு சரியும் போது தங்கம் விலை அதிகரிக்கும். நீண்டகால நோக்கத்தில் தி பிக் பியூட்டிஃபுல் பில் என்பது தங்கத்திற்கு நல்ல செய்தி. அதே நேரம் குறுகிய காலத்தில் தங்கம் விலையில் ஏற்ற இறக்கம் இருக்காது என நினைத்து விடாதீர்கள். குறுகிய காலத்தில் நிச்சயம் தங்கம் விலையில் ஏற்ற இறக்கம் இருக்கலாம். அதாவது ரொம்பவே பாசிட்டிவான செய்தி ஏதாவது வந்தால் தங்கம் விலை 3லிருந்து ஒரு 5% வரை குறையலாம். நேற்றைய தினம் ஆபரண தங்கம் 50 ரூபாய் குறைந்துள்ளது. தி பிக் பியூட்டிஃபுல் பில் அமெரிக்காவின் பணவீக்கத்தை அதிகரிக்கும். இதனால் அமெரிக்க மத்திய வங்கி பெரிய அளவில் வட்டியை குறைக்காது. இப்போது அங்கு மத்திய வங்கி கவர்னராக ஜெரோம் பவல் இருக்கிறார். அவர் இருக்கும் வரை பெரிய அளவில் வட்டி குறைப்பு இருக்காது. இப்போது அங்கு 4 முதல் 4.5 வட்டி இருக்கிறது. ஜெரோம் பவல் பதவிக்காலம் முடியும் போது 3.5 முதல் 4% குறையலாம். அதற்கு மேல் குறையாது. ஜெரோம் பவலுக்கு பிறகு யாரை ட்ரம்ப் நியமிக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. அடுத்த கவர்னர் யார், அவரது கொள்கை என்னவாக இருக்கும் என்பது நமக்கு தெரிய வரும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அமெரிக்காவில் பணவீக்கம் அதிகமாகவே இருக்கும். இதனால் வட்டி விகிதம் 0க்கு போவது ரொம்பவே கஷ்டம். அதிகபட்சமாக 2.5 முதல் 3% இருக்கும். அதற்கு கீழ் போகாது என கூறியிருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன். சென்னையில் தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்துள்ளதால் ஒரு சவரன் 72,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 9,060 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சர்வதேச பொருளாதார சந்தைகளில் தங்கத்தின் விலை மாறிக்கொண்டே இருக்கிறது. விலை ஏறவும் செய்கிறது, இறங்கவும் செய்கிறது. இதற்கு காரணமாக அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றது, உலகின் பல்வேறு இடங்களில் நடக்கும் போர் உள்ளிட்டவற்றால் தங்க விலை அதிகரித்து வந்தது. கடந்த ஜூன் மாதம் தங்கத்தின் விலை குறைந்தபட்சமாக 1ஆம் தேதி ஒரு சவரன் 71,360 ரூபாய்க்கு விற்பனையாகி உள்ளது. அதிகபட்சமாக 15ஆம் தேதி ஒரு சவரன் 74,560 ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த ஏப்ரல் மாதம் 75,000 ரூபாயை தங்கம் விலை நெருங்கிய நிலையில் இந்த மே ஜூன் மாதங்களில் அதுபோன்று எதுவும் நடக்கவில்லை. Subscribe to One India and never miss an update. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.